அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? யார்ப்பா படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸை? யார் படிக்கிறீங்க? பீமா பாத்தியமா படிக்கிறியாம்மா? யார்ப்பா படிக்கிறீங்க? படிமா. நீ இப்போ படிக்கலாமா? படிமா. படிமா. ஆயுஷ்மன் பாரத் திவாஸ் ஆண்டுதோறும் ஏப்ரல் 30. இதுல ஒரு முக்கியமான திட்டம் அது. உலகத்திலே அதிக பேர் பயனடையும் திட்டம் யாரு? ஆயுஷ். என்ன திட்டத்தின் பேர்? நம்ம ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். ஆயுஷ்மான் பாரத் வந்து சுகாதார திட்டம். ஆயுஷ்மான் பாரத் என்பது ஏப்ரல் 30. ஆயுஷ்மான் பாரத் ஏப்ரல் 30 என்ன தினம் அது? செவ்வாய்க்கிழமை. ஆயுஷ்மான் ஏப்ரல் 30 தினத்தை கொண்டாடணும். ஏப்ரல் ஆயுஷ்மான் பாரத் தான் வந்து முக்கியமானது. அதிக மக்கள் பயனடையும் திட்டம். அதிக மக்கள் பயனடைகிறாங்க. இன்சூரன்ஸ் திட்டம் இது. பயன்பெறுகிறார்கள். அதிக மக்கள் இதுல பயன்பெறுகிறார்கள். அந்த மாதிரி முக்கியமான திட்டம் இது. இது ஒரு சுகாதார திட்டம் இது. ஆகஸ்ட் 30 என்னமா? ஆகஸ்ட் 30 என்ன? அது தினமா என்ன ஃபரீத்? ஆகஸ்ட் 30 ஏப்ரல் 30 என்ன? ஆயுஷ்மன் சார், ஆயுஷ்மன் பாரத் திவாஸ் சார். திவாஸ் கொண்டாடுறாங்க சார். தினம் அது. அப்ப திவாஸ் வந்து ஏப்ரல் 30 கொண்டாடுறோம். திவாஸ் தினத்தை கொண்டாடுறோம். முக்கியமான திட்டமா இது. இந்தியாவில் பல்வேறு ஏழைகள் ஆயுஷ்மான் பாரத் மூலியமா தன்னுடைய உடல்நலத்தை மேம்படுத்திக்கிறாங்க, நோய்களை பாதுகாத்துக்கிறாங்க, சிகிச்சை பெறுகிறார்கள். முக்கியமான திட்டம் ஆயுஷ்மான் பாரத். ஓகேவா? முக்கியமான திட்டத்தின் மூலயமாக பயன்பெறுகிறார்கள். இரண்டாவது, தமிழ்நாடு அரசு நீலகிரி தாகர் மாநிலத்தின் சின்னமான விலங்காக 3 நாள் கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளது. மாநில விலங்கு வரையாடு. மாநில விலங்கு வரையாடு அல்லது என்ன உங்களுக்கு நீலகிரி தாகர் ரெண்டுமே சொல்லலாம். மாநில விலங்கு வரையாடு. இதனுடைய இதை பத்தி ஆராயிறாங்க. எதாயிராங்க? கணக்கெடுக்கிறாங்க. 3 நாளா கணக்கெடுக்கிறாங்க. எத்தனை நாள் கணக்கெடுக்கிறாங்க? 3 நாள் கணக்கெடுப்பு. இது வந்து என்டேஞ்சரா இருக்குது. இது வந்து கணக்கெடுப்பு குறையுது. 3 நாட்கள் கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுப்பு குறையுது, குறைவாக காணப்படுகின்றது. இந்த இது வந்து குறைவாக காணப்படுகின்றது. குறைவாக காணப்படுகின்றது. ஏன்னா இது வந்து மாநில விலங்கு. மாநில மலர் என்ன? தமிழ்நாடு மாநில மலர் என்னன்னா? என்னப்பா யாருக்கும் தெரியாதா? தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய மலர் என்ன? என்னப்பா மலர்? செங்காந்தாள். கூட பார்த்தோம் பாரு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் செங்காந்தாள். மலர் இது. விலங்கு வந்து வரையாடு. அதை பற்றி கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. 3வது பாயிண்ட். உனக்கு கூடமா தெரியாது பெரிய மலர் என்னன்னு? தமிழ்நாடு அரசுடைய மலர் யோசிக்கிறீங்க. 3வது பாயிண்ட். இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள், மரபுகள், நம்பிக்கைகள், மதங்கள், அறிவு மற்றும் மொழிகள் கொண்ட ஒரு நாடு. இந்தியாவினுடைய வேறுபாடுகள் அதிகம். சரிம்மா, என்ன சொல்றாங்க அதுல? கலாச்சாரங்கள், மரபுகள், நம்பிக்கைகள், மதங்கள், அறிவு மற்றும் மொழிகள் சரி கொண்ட ஒரு நாடு. சரி, இத பத்தி சொல்றாங்க புரியுது? சார், மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு சிட்டியை பத்தி சொல்றேன். மாம்பழ நகரம். சேலம் மாம்பழம் மாதிரி மாம்பழ நகரம் ஒன்று இருக்குது இந்தியாவில். மாம்பழ நகரம் இது. அங்கதான் அல்போன்சா விளையுதுப்பா. மாம்பழத்து நிறைய வகை. அதுல வந்து ரொம்ப காஸ்ட்லியான இது வந்து அல்போன்சா. அந்த பழம் அங்கதான் விளையுது. எங்க? மாம்பழ நகரம். சாரி, மாம்பழ நகரம் இருக்குது அல்போன்சா. மாம்பழம் அதிகம் அல்போன்சா அங்க மகாராஷ்டிரா விளையுது. ஓகேவா? அதே மாதிரி
மகாராஷ்டிரம் இருக்குது, அங்க அல்போன்சா பழம் அங்கதான் வருது. இப்ப வாழை இருக்கு பாத்தீங்களா, வாழை தமிழ்நாட்டுல திருச்சியில் இருக்குது. வாழை வந்து தமிழ்நாட்டிலையும் பார்த்துக்கோங்க, குளித்தலை திருச்சி அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப அந்த நகரம் என்ன சொல்றாங்க? அங்க எதுப்பா நகரம் வந்து ஜால்காம் சார். ஜால்காம். 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 ஜாலா. சார் ஜால்காம். ஜல்லா ஜாலா. ஜல் சார். ஏ ஏ ஏ. ஜல் ஜல் ஜல்கான் சார். ஜல்காண்டா. ஜல்காண்டாவா? गांव கான் सर சார். गांव உருதுல गांव வரல சார் ஊரு ஜல்காவா? மகாராஷ்டிரால வாழை நகரமா இருக்குது. இது வந்து வாழை நகரம். அடுத்ததுமா இந்தியா டுடே குழுமத்தால் உருவாக்கப்பட்ட ஏஐ இயங்கும் செய்தி தொகுப்பாளரான சனா. ஏஐ பத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யார் பேர்? சனாவா? சனா சார். சனா. சனா இந்தியா டுடே ஒர்க் பண்றாங்க, செய்தி விருது வாங்கியிருக்காங்க. லண்டனில் நடைபெற்ற மதிப்புமிக்க சர்வதேச செய்தி ஊடகத்தின் ஓகேவா, இவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. ஏஐனா செயற்கை நுண்ணறிவுப்பா, இவங்களுக்கு விருது லண்டனுக்கு நிறுவனம் வந்து விருது கொடுத்துருக்குது. லண்டன் விருது கொடுத்துருக்காங்க. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா, செயற்கை நுண்ணறிவு இதுல வந்துருச்சு, நியூஸ் ரீடிங்லேயே வந்துருச்சு தெரியுமா இல்லையா? ஏஐனா செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு மூலமாக தயாரிக்கப்பட்ட சனா என்ன பண்றாங்க? செய்தி வாசிக்குது. அந்த செய்தி வாசிப்பாளருக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து அவங்களுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. சனா கண்டிப்பா கேட்பான்பா, செயற்கை நுண்ணறிவால் தயாரிக்கப்பட்ட செய்தி வாசிப்பாளர். முக்கியமான பாயிண்ட் அது. ஏஐ சனா அதுக்கு விருது கொடுத்துருக்காங்க. ஏஐ சனா வந்து முக்கியமானதுப்பா, அதுக்கு விருது கொடுத்துருக்காங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். விருது எங்க சார் கொடுத்துருக்காங்க? லண்டன்ல கொடுத்துருக்காங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் கொடுத்துருக்குது. மீடியா நிறுவனம் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து மீடியா நிறுவனம் வந்து கொடுத்துருக்குது. இப்போ வரையாடும் குறைஞ்சி போச்சுப்பா. வரையாடுக்கு இன்னொரு பேர் நீலகிரித்தார். யார் இதை காப்பி பண்ணி போடுறா? நீயா பரிது? எஸ் சார். ரைட். இன்னொரு பேரு நீலகிரி தார். நீலகிரி தார், நீலகிரி தார்னா ஒண்ணுதான், வரையாடு ஒண்ணுதான். வரையாடு தமிழ சொல்றோம், நீலகிரி தார் என்பது அதனுடைய அந்த பவுனா நேம். அது நீலகிரி தார். மாம்பழம் அல்போன்ஸ் அதே வகையில் தெரியுமா? நீலம் வந்து எங்க? ஆந்திராவில் இருக்கும் நீலம். பங்கனப்பள்ளியும் ஆந்திரா தான், நீலமும் ஆந்திரா தான். நம்மளது வந்து சேலம் குண்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும். அதில் மாம்பழ வகைகள், அந்த மாம்பழ வகையில் ரொம்ப காஸ்ட்லியானது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம், அல்போன்சா. அதான் வந்து அங்கே அதிக அளவு கிடைக்கும். அல்போன்சா தான் அதிக அளவு கிடைக்குது. எழுதியாச்சு சார். போலாமாமா? அடுத்தது போலாமா? வெயிட் சார். பொறுமையா எழுதுங்கப்பா. ஷபீல் கான் லேட்டா வர? பார்த்து 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 ஏன் இவ்வளோ மைக் அறையுது? பார்த்து பார்த்து
கரெக்டா வாங்கப்பா ஷபீர் கான். பொறுப்புகள் அதிகம், பார்த்து கரெக்டா அச்சீவ் பண்ணுங்க. போலாமாப்பா? போலாம் சார். போலாமாமா? எஸ் சார். சொல்லுப்பா, அந்த அடுத்த பாயிண்ட் படிங்கப்பா. கம்ரூப் தேர்தல் மாவட்டத்தின் முறையான வாக்காளர் கல்வி. எந்த மாவட்டம் அது? அஸ்ஸாம் இல்லையா? இந்த மாவட்டம் அது இந்த மாவட்டம்பா. யாராவது ஃபரீது எல்லாம் இருக்கீங்களேப்பா, இந்த சார் மாவட்டம்? அசாம் தான் சார். அசாம் சார், குவாஹாட்டி சார். அது அசாம். அதான் என்ன மாவட்டம் அது? அசாம், குவாஹாட்டி சார், ஐஐடி குவாஹாட்டி. குவாஹாட்டியா? குவாஹாட்டி என்ன பண்ணிருக்காங்க, தேர்தலுக்கான இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. டம்மி பேலட் சார், 3D printed. மாதிரி அல்லது போலி, மாதிரி அல்லது போலி. போலி வாக்குப்பதிவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்ன வாக்குப்பதிவு பண்ணால? இதனால தேர்தலில் முறைகேடு நடக்காது. எப்படி பண்ணு சொல்லி பார்த்தா தேர்தல் முறைகேடுகள் குறையும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்பா. இன்வெஸ்ட் இந்தியா 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மின் வணிகத்துறை $325 பில்லியன் உயரும். மின் வணிகத்துறை, இ காமர்ஸ் மின் வணிகத்துறை எவ்வளவு சொல்றாங்க? $325 பில்லியன் உயரும். இந்தியாவில் $320 மில்லியன் மில்லியன் டாலர்களாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சார் பில்லியன் சார். பில்லியனா? பில்லியன் டாலர். 320 பில்லியனா? பில்லியன் கூட பில்லியன் கொண்டு போயிட்டாங்க. பில்லியன் அமெரிக்க டாலர்கள், யுஎஸ் டாலர் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூப்பர். $320 பில்லியன் பெரிய விஷயம்பா. ஒரு அமெரிக்க டாலர்கள். இது மின் வணிகத்துறை. இந்தியாவில் மின் வணிகத்துறை மிகப்பெரிய மேம்பாடு அடைந்துள்ளது. அடுத்த பாயிண்ட்பா. மே 2024 உலக அளவில் எண்ணற்ற அணுசரிவுகள். 2024 முக்கியமான தினங்கள் கொடுத்துருக்காங்க. அதானா? இந்த முக்கிய தினங்கள் படிச்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கிய தினம். இன்னைக்கு முக்கிய தினம் தொழிலாளர் தினம், சிங்கார தினம். புரியாத? இன்னைக்கு மே சர்வதேச தொழிலாளர் தினம் சார். மே 1 சர்வதேச தொழிலாளர் தினம். சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாடுறோம். அதே மாதிரி சிங்கார வேலை தினம். தமிழ்நாட்டில் சிங்கார வேலை தொழிற்சாலை தந்தையார் தினம்.
மே 1 மே தினம் கண்டவர் அவர். மே தினம் கண்டவர். சர்வதேச தொழிலாளர் தினம்பா. இது யார் கொண்டாடுவாங்க? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் கொண்டாடுறாங்க. அவங்க தான் திட்டத்தை கொண்டாடுறாங்க. மே 1 வந்து மே தினம் கண்டவர். சிங்கார வேலவர் தான் மே தினம் கண்டவர். எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. மின் வணிகத்துறை மேம்பாடு அடைந்துள்ளது. அதே மாதிரி போலி அல்லது மாதிரி அல்லது போலி வாக்குப்பதிவு எங்க குவாஹாட்டியில் வந்து நடத்திருக்காங்க. குவாஹாட்டியில் நடத்திருக்காங்க அசாமில். காமரூப்னா அஸ்ஸாம் இது இல்லையா? கலிங்கம்னா இது ரேஷ்மா வந்துட்டியா? ரேஷ்மா இல்லையா? கலிங்கம்னா ஒரிசாப்பா. காமரூபம் மாதிரி கலிங்கம்னா ஒரிசா. கலிங்கம் என்பது ஒரிசாவை குறிக்கும். கலிங்கம்னா ரேஷ்மா இல்லையா? சூப்பர். சார் கலிங்கம் ஒடிசா அப்படின்னு சொன்னீங்களா சார்? அது என்ன சார்? கலிங்கம்னா பழைய பேர். கலிங்கம் என்பது ஒடிசாவை குறிக்கும். இப்போ ஒடிசா பழைய பேர் கலிங்கம். கலிங்கத்து பரணி யாரு? ஒரிசாவை ஆண்ட மன்னனை பற்றி எழுதியிருக்கிறார் கலிங்கத்து பரணி. கலிங்கம் என்பது ஒரிசா. இன்னொரு ஏதாவது சொன்னீங்களா சார்? காமரூபம்னா அது வந்து அஸ்ஸாம். காமரூப்னா அஸ்ஸாமை குறிக்கும். அது காமரூப்னா அஸ்ஸாமை குறிக்கும். சார் அந்த 6th பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். 6th பாயிண்ட் ஒன்றும் இல்லை. இ-காமர்ஸ்ல இந்தியா வளருது. 320 பில்லியன் ஆகும்னு சொல்லுது. அதுதான் இ-காமர்ஸ். ஆன்லைன் வர்த்தகம் பத்தி அதான் இ-காமர்ஸ். ஆன்லைன் வர்த்தகத்துல வந்து மிகப்பெரிய லெவலில் வரும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதான் இ-காமர்ஸ், ஆன்லைன் வர்த்தகம் தான். எழுதியாச்சு சார். டியூஷன் போலாமா? இது பார்த்தோம். பல பரிமாண வறுமை. ஓகேவா? பல பரிமாண வறுமையில வாழ்க்கை தரத்துல வருகின்ற 3 விஷயம் என்ன? யாருன்னா சொல்லலாம். பல பரிமாண வறுமையில வாழ்க்கை தரத்தை என்னென்ன விஷயம் வருது? அது வராது. எஜுகேஷன் வந்து வாழ்க்கை தரத்துல வராதுல்ல. எது வருது? 3 விஷயமா சொல்லுங்க. 3 விஷயம் பார்த்தோம். எஜுகேஷன், ஹெல்த், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். குக்கிங், ஃபியூயல், ட்ரிங்கிங் வாட்டர், இதெல்லாம் சார். சமையல், எரிபொருள் வரும். எதை நீங்க பயன்படுத்துறீங்க சமையலுக்குன்னு சொல்லி வரும். ரெண்டாவது வந்து உங்களுடைய என்ன வரும்? ரெண்டாவது உங்களுக்கு குடிநீர் வரும். என்ன நீங்க இந்த மாதிரி குடிநீர் குடிக்கிறீங்கன்னு வரும்.
மூணாவது உங்களுடைய சொத்துக்கள் என்னென்ன இருக்குது. நீங்க சொத்துக்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த சொத்துக்கள் உங்களுக்கு இதுதான் 3 தான் வந்து வாழ்க்கை தரம், அதனுடைய அடிப்படைகள். ரெண்டாவது இது பார்த்தோம்னா நவரத்னா அப்படின்னா என்ன? நவரத்னா என்ன சொன்ன நேற்று உங்களுக்கு என்ன புரியுது? நவரத்னா என்ன சார்? பிஎஸ்யூ கடியில வர்ற ஒரு பொதுத்துறை, பிஎஸ்சி பொதுத்துறை நிறுவனத்தினுடைய என்னது அதனுடைய அந்தஸ்து, பொதுத்துறை நிறுவனங்களுடைய அந்தஸ்து, பொதுத்துறை நிறுவனத்தினுடைய அந்தஸ்து. ஓகேவா? இதன் செயல்பாடு பொறுத்து கொடுப்பாங்க. அந்தஸ்து அதனுடைய எப்படி செயல்படுதோ அதை பிடிப்போம். அதை பிடிச்சி நவரத்னா. மீதி வந்து மகாரத்னா இருக்குது, மகாரத்னா இருக்குது, மகாரத்னா இருக்குது, இன்னொன்று மினிரத்னா இருக்குது. மகாரத்னா இன்னொன்று மினிரத்னா. மினிரத்னாலே 1, 2 இருக்குப்பா. மினிரத்னா 1, 2 2 வகையா இருக்கு. இது கேட்பாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் எந்த வருஷம் தமிழை செம்மொழியாக்கி சொன்னிச்சு? கரந்தை தமிழ்ச்சங்கம் எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவிக்க கூறியது? இந்த வருஷம் படிக்கல யாருமே? 1919 சார். 1919 சார். சார் 1919. இந்த தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்ட 2004. நான் சொல்றது கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழ் 1919 எவ்வளவுப்பா? 1919 சார். 1919 1919 வந்து அது வந்து ஒரு மாநாட்டுல சொல்லுவாங்க. எங்க அந்த சைவ சித்தாந்த மாநாடு. தமிழ் செம்மொழியா கரந்தை தமிழ்ச்சங்கம் எப்ப அறிவிக்க சொன்னிச்சு? நோட் சொல்லி யார்ட்டுமே எப்ப அறிவிக்க சொல்றது? செம்மொழி தமிழ் செம்மொழி அறிவிக்க கூறுகின்றது. அறிவிக்க கோருகிறது இந்த வருஷம். சார் நீங்க சொன்னது 1918 தானே சார் தீர்மானம் கொண்டு வந்தது? கரந்தை தமிழ்ச்சங்கம் எப்பப்பா? 1919 தான் சார். 1919 கரந்தை தமிழ்ச்சங்கமா? எஸ் சார். கரெக்டா? இல்ல சார், 1918 வந்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபை சார். 19 இப்ப இது கரந்தை தம்பி, கரந்தை 1919 சார், 1919. கரந்தையா? கரெக்டா தெரியுமா? நீங்க சொன்ன நோட்ஸ் தான் சார் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரி ஓகே, கரெக்டா இருந்தா ரைட். ரைட் ஓகேவா? கரெக்டாக இருந்தால் சரிதான். 1990 கரந்தை தமிழ் சங்கம் தஞ்சை. கரண்டைனா தஞ்சைப்பா, தஞ்சாவூர் தஞ்சை தமிழ் சங்கம். சரி, தமிழ் எப்ப செம்மொழி அறிவிக்கப்பட்ட இந்த ஆண்டு? என்ன ஆண்டுப்பா? சார் தமிழ் செம்மொழி வந்து 2004 தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்படுகின்றது. ஓகேவா? ரைட். இப்ப பல பரிமாண வறுமையில வரின 3 காரணிகள் என்ன? பல பரிமாண வறுமையில வரின 3 காரணிகள் என்ன? 3 காரணிகள்ப்பா என்னம்மா? ஃபர்ஸ்ட் 3 காரணி சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் என்னப்பா? சார் அப்படினா என்னது? 3 இருக்குல்ல பல பரிமாண வறுமையில 3 டைமென்ஷன்ஸ் சார். அதான் என்ன டைமென்ஷன்? ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். இது 3 முக்கியம்பா. கல்வி, 3வது வாழ்க்கை தரம். மூணையும் முக்கியமானது. எழுதிக்கோங்க. தம்பி
இனிமே கிளாஸ் பிளேஸ் மாத்திட வேண்டியதுதான், நம்ம மாற வேண்டியது. அதே மாதிரி மைக்கை திறந்தா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். நீங்கள் மறந்து விட்டுறீங்க, அது எப்படின்னு சவுண்ட் வருது. அதுவும் சொன்னாங்க, அது மைக்கை நீங்கள் இது நானே சைலண்ட்டாக வந்து கீப் அப் பண்ணணும். என்னால் சில சமயங்கள் முடியாது. நான் கரெக்டாக இருப்பேன், நீ சார்ந்தவர் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுவும் நான் மாற்றிக்கணும். அவங்கள குறை சொல்லக்கூடாது, என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். புரியுது? அவங்கள குறை சொல்லக்கூடாது. இன்னும் அப்துல் ரஹ்மான் கரெக்டா? கரெக்ட் தான் சார். நம்மளே நாம மாற்றிட்டோம், அவங்கள குறை சொல்லவும் நம்மளே நாம மாற்றி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். யார் சொன்னா? யார் சொன்னா? மனோஜ்குமார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் யார் சொன்னா? பாரதி சொன்னான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். போலாமாப்பா? கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமா சார்? 1 minute சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். அந்த மினி ரத்னா இருக்குல்ல சார், அதுலதான் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இருக்கா சார்? ஆமா, அதுலயே பிரிக்கிறாங்க. முதல் வகை, இரண்டாம் வகைன்னு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் போலாம் சார். அவங்களுடைய செயல்பாடுகள், அந்த பொதுத்துறை நிறுவன செயல்பாடுகள், அவங்க வந்து ஈட்டுகின்ற லாபம், அவங்க விற்பனை வச்சு கொண்டு போறாங்க. போலாமா? அடுத்தது கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமா? போலாம் சார். நான் பரிய சொல்லி யாராவது சொல்றீங்களா? கரெக்டா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, எல்லோரும் சேர்ந்து போட்டு விட்டுறாதீங்க. புரியுதா இல்லையா? இமயமலையினுடைய 3 வகை தெரியுமா? இமயமலையினுடைய பிரிவுகள் தெரியுமா? 3 பிரிவுகள் தெரியுமா? இமயமலை 3ஆக பிரிக்கப்படும் 3 பிரிவுகள் தெரியுமா? சார், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஹிமாத்ரி, சிவாலிக். வெரி குட். ஹிமாத்ரி ஃபர்ஸ்ட், அப்புறம் ஹிமாச்சல். ஹிமாச்சலில் தான் நிறைய குழு மணாலிலாம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் சிவாலிக், சிவாலிக் தான் கீழே வரும். ஓகேவா? ரைட். எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குது? எந்த நாட்டில் இருக்குது? உயரமான சிகரம், உலகத்தின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் இருக்குப்பா? சார், நேபாள் பார்டர்ல இருக்கு சார். நேபாளத்துக்கு, நேபாளம், அங்கதான் எவரெஸ்ட் சிகரம் இருக்குது. இந்தியாவின் உயரமான சிகரம் எது? என்னப்பா வேணும்? K2. இந்தியாவின் உயரமான சிகரம் K2. ஆரவள்ளி மலை உயரமான சிகரம் எது? ஆரவள்ளி மலையில் உயரமான சிகரம் எதுதான் சொன்ன? இது புரியுது சார்? ஆரவள்ளி
நீங்க நீலகிரி குரு சொன்னீங்க, குரு ஆரவள்ளி. அப்படின்னு குருசிகார், குரு அதான் சிகர் அபு சார். மலைகள். குருசிகார், அதான் அபு மலைகள். நீலகிரியில எந்த 2 மலைத்தொடர் சேருது? நீலகிரியில 2 மலைத்தொடர் சேருது, என்னென்ன சேருது? ஈஸ்ட் காஸ்ட், வெஸ்ட் காஸ்ட். கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இணைவு. சாகித்ரி என அழைக்கப்படும் மலைத்தொடர் எது? இது கண்டிப்பா கேட்பாங்க. சாகித்ரி. ஈஸ்டர்ன் காட்ஸ் தானே சார்? அதான் யோசிச்சு சொல்லல. சாகித்ரி என அழைக்கப்படும் மலைத்தொடர் எது? எதுப்பா மலைத்தொடர்? வெஸ்டர்ன் காட்ஸா சார்? மேற்கு தொடர்ச்சி மலைகள். எழுதிக்கலாம்ப்பா. எழுதிக்கோங்க. இமயமலையினுடைய 3 பிரிவுகள். இதை ஒழுங்கா படிச்சா இமயமலை படிச்சா மாதிரி. ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். சிவாலிக் ரொம்ப முக்கியமானது. எவரெஸ்ட் சிகரம் எங்க நேபாளம் தான் இருக்குது. இந்தியாவில் உயரமான சிகரம் K2. ஆரவள்ளி மலையில உயரமான குருசுகாரங்க தான். அபு மலைகள் இருக்குது. எங்க? அபு மலைகளும் ஆரவள்ளியில் தான் இருக்குது. அந்த அபு மலைகள் தான் இதுல போய் இதாவது உங்களுக்கு அங்கதான் வந்து தில்வாரா கோவில்கள் இருக்குது. ஒன்றை பத்தி தான் நிறைய சொல்லலாம். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி, கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் நீலகிரியில் இணைவு, புரியுதா இல்லையா? அப்புறம் சாகித்ரின்னு அழைக்கப்படுவது மேற்கு தொடர்ச்சி மலை. இதெல்லாம் வந்து டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்பா. அதை மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றேன். அதை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. நான் மும்தாஜெல்லாம் வந்துருக்கான் பொழுது. வெரி குட். மும்தாஜ் கேக்குதுங்களா? கரெக்டா எழுதுங்கப்பா. நான் மனோஜ்குமார் எழுதுறியா? மனோஜ்குமாரும் கேட்கலையா? அவன் டிராவலிங் இருக்குன்னு சொல்லுவானே கேட்டா. சார் இமாத்ரியில ஏதோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார்? இமாத்ரியில முக்கியமான மலைத்தொடர்கள் காரகோரம், ஜாஸ்கர்னு சொல்லி மலைத்தொடர்கள் அங்கதான் இருக்குது. மனோஜ்குமாரும் கேட்கல, மும்தாஜும் கேட்கலையா? சார் கைலாஷ் வந்து இமாத்ரிலையா சார் இருக்கு? கைலாஷ் எங்க இருக்குது மலைத்தொடர்? எங்க இருக்குது ஃபரீது கைலாஷ் மலைத்தொடர்? சிவாலிக் கிட்ட வரும் கைலாஷ் மலைத்தொடர். எழுதியாச்சாப்பா? எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ்பா.
நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? நெக்ஸ்ட் நோட்ஸ் தான். தேவநேய பாவனரை பற்றி பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மொழி ஞாயிறு அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவனர். அவரை பற்றி பார்க்கணும். மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். ஒரு லைப்ரரி சொன்ன பார்த்தியா, மவுண்ட் ரோட்ல மிகப்பெரிய லைப்ரரி. நாங்களாம் உட்காந்து படிப்போம். அப்பவே ஏசி பண்ணியிருந்தாங்க. மொழி ஞாயிறு அழைக்கப்படுவது தேவநேய பாவனர். இவரது காலம் 1902 to 81. பிறந்த ஊர் சங்கரன் கோவில். பெற்றோர் ஞானமுத்து பரிபூர்ணமாவார். உலகின் முதன் தமிழ் மொழி இது. முதன்மொழி தமிழ் மொழி தான். கல் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. எந்த சொல்லுத? புறபொருள் வெண்பா மாலை சொல்லுது, தெரியுமா இல்லையா? புறபொருள் வெண்பா மாலை தான் கல் தோன்றா முன் தோன்றா காலத்தை மூத்த மொழின்னு சொல்லி தமிழை சொல்கின்றது. இந்திய மொழிகளில் மூலரும் வேறும் தமிழ் மொழி. ரெண்டுமே அதுதான். நம்ம தான் திராவிட மொழிகளை பிரிக்கிறோம். திராவிட மொழிகளின் தாய் இது தமிழ் தான். திராவிட மொழிகளின் தாய் தமிழ். மூல மொழி நம்ம தான். தாய் தமிழ். மூலமொழி நம்ம தான்ப்பா. நமக்கான மூலமொழி தமிழ் தான். திராவிட மொழிகளுக்குள் தாய்மொழி தமிழ் என்று வாழ்நாள் முழுதும் ஆய்வு செய்திருவிய செம்மல் தேவநேய பாவனர். காடுகள் மாதிரி இவரும். தமிழர் நலன் காப்பதை உயிர் மூச்சாக கொண்டவர். தமிழும் தமிழர் நலனும் ரெண்டுமே காப்பதை உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டவர் தேவநேய பாவனர். எழுதிக்கோங்கப்பா. பாவனரை பற்றிய கருத்துக்கள் எழுதிக்கோங்க. இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா, கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. திராவிட மொழிகளின் தாயே தமிழ் தான். தமிழ் தனித்து இயங்கக்கூடியது. புரியுதா இல்லையா? தமிழ் மொழியின் சிறப்பு அகரம் தான். தமிழ் மொழியின் சிறப்பு, தமிழுக்கு சிறப்பு தான். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். கூட்டம் உங்களுக்கு கேட்கல போகுது சார். துவா செய்யுங்க. வருவீங்களா சார்? இன்ஷால்லா. இன்னைக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க சார். எங்கம்மா? ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க சார். இல்ல, போயிட்டேன். வந்தாச்சு, அவ்வளவுதான். ஏன் சார்? இன்னொரு முறை வரும்போது டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்ஷால்லா சார். கிளாஸுக்கு வாங்க. நீங்க கற்றுக்கொள்வது பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. அதனால நீங்க வர வேண்டும் கிளாஸுக்கு. கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அட்வான்ஸா போகுது. நானே வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அந்த வீடியோ பார்த்து ஒருத்தங்க ஸ்கூல் போயிருந்தா தான் அவர் சொன்னார், எலாபரேட்டிங் சொன்னார். எலாபரேட்டிங்கை கற்றுக்கோங்க. ஏன்னா விஷயங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பங்களிப்பு அதிகப்படுத்துங்க. துவா செய்யுங்க. எல்லோரும் கொண்டாடுவோமாறு எல்லோருக்குமான துவாக்கள், பிரார்த்தனைகள் இருக்கு.
கரெக்டாக எழுதுங்கப்பா, ஒவ்வொன்றும் முக்கியம்ப்பா. யாதான் சிறப்பு திராவிட மொழிகளை பற்றி தேவநேயப்பாவன் ஆய்ந்து கொண்டே இருந்தார். காடுவல் மாதிரி. காடுவலுக்கு பிறகு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணை ஆராய்ந்தவர் தேவநேயப்பாவன். நிறைய இருக்கு, படிச்சிருப்பீங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, நிறைய திராவிட மொழிகள் இருக்குது, வட திராவிட மொழிகள்னு சொல்லி. இந்த திராவிட மொழிகளின் ஆய்வு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நிறைய பேர் அதில் ஆய்வு பண்ணி டாக்டரேட் வாங்கிட்டு இருக்காங்க. திராவிட மொழிகளின் தாயாக தமிழ் தான் கருதப்படும். உலக மொழிகளின் தாயாகவும் தமிழ் கருதப்படும். ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. தமிழர் நலனையே முக்கியமாக கருதினார். யாரு? தேவநேயப்பாவன். சார் தமிழுக்கு சிறப்பு லகரமா சார்? லகரம் தான் தமிழுக்கான சிறப்பு. போட்டுக்கோங்க. யகரம் என்பது தமிழ் மொழிக்கு உரிய சிறப்பான ஒரு கான்செப்ட். எழுதிட்டேன் சார். எல்லாம் எழுதிட்டீங்களா? போலாமா சார்? ஒரு நிமிஷம் சார். லுக்மானையும் காணும் போது இன்னைக்கு லுக்மான், ரேஷ்மா, செல்காம் இல்லையா? அக்பர் பாஷா இருக்காரு. வெரி குட். சார் ஒரு சின்ன டவுட் சார், கேட்டுக்கலாமா? கேளுப்பா, டவுட் கேட்கதான்ப்பா கிளாஸ். சார் இது மேக்ஸ்ல மித்ததெல்லாம் எப்ப சார் எடுப்பீங்க? இனிமே இங்க மேக்ஸ் அவ்வளவுதான். இன்னும் 23 நாள் தான் இருக்குது. அது கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. இந்த வாரம் ஃபுல்லா எடுத்து போயிடும். இது இந்த HDI இந்த மல்டி டைமென்ஷன் போயிடும். அப்புறம் மேக்ஸ் டைம் எடுத்து தான் நடத்தலாம். சரி சார், தேங்க்யூ. இப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலங்கள் நேரங்கள் இப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் 29 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள என்ன முடிக்க முடியும் முடிக்கலாம். மேக்ஸ் நடத்தணும் நடத்தலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? அவங்க கான்ஸ்டியூஷன் கேட்குறாங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷன் போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகிடும். அவ்வளோதான். அப்புறம் போகலாமா? அடுத்தது. எஸ் சார். பார்த்தீங்களா? தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாரு? யாரு? தேவநேயப்பாவன காடுவல் சொல்றார். தமிழின் பெருமை உலகறிய செய்தவர்னு சொல்றார். யார் சொல்றா? அவரை பற்றி பெருமைகளை காடுவல் சொல்றார். தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை தழைக்கச் செய்த செம்மல் மறைமலடிகள். தமிழை ஆரண வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேயப்பாவன். இதெல்லாம் அவங்க பண்ண என்ன சொல்றது, அவங்க பண்ண பங்களிப்புகள். தமிழின் தொன்மையை செய்தவர் காடுவல். தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை தழைக்கச் செய்த செம்மல். தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேயப்பாவனர். முக்கியமான பாயிண்ட். இதை 3 முறை கேட்டிருக்காங்க. புரிதலையே? முக்கியமான பாயிண்ட். உலகின் முதல் மாந்தன் தமிழன். உண்மைதான். கல் தோன்றா முன் தோன்றிதான். தமிழன் தோன்றியிடம் குமரி கண்டம் என்பதும் மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழ நாகரிகம் என்பதும் பாவரனது ஆய்வுக்குளத்தில் 2 கண்களாகும். இப்போ இருக்கக்கூடிய இப்போ இதை கீழடி அதான் சொல்லுது. கீழடியே சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பதிப்புன்னு சொல்றாங்க. கீழடியே வைகை ஆற்றா தாமிரபரணி ஆற்று நாகரிகம்னு சொல்றாங்க உங்களுக்கு. இவர் சொற்பிறப்பியல் அகர முதலிட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்டார். சொற்பிறப்பியல் எப்படி சொற்பிறந்து என்பதை பற்றி ஆய்வு பண்ணுவார். மதுரையில்
5/1/1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தர் தோற்றமும் தமிழ் மரபும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழன்னைக்கு பெருமை சேர்க்கிறதுனா தலைப்பு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். ஏன்னா லெமுரியா கண்டம் தான் முதல்ல தோன்றியது ஜாகிரபி ரீதியா பார்த்தா. அப்ப அந்த லெமுரியா கண்டத்துல பார்க்கின்ற போது இது இருந்தது இல்லையா? லெமுரியா தோன்றும் போது இது இருந்திருக்கு. அதான் நம்ம படிப்போம், கற்கள்ல படிப்போம் தெரியுமா இல்லையா? அந்த ராக்ஸ்ல படிக்கும்போது ஓல்டஸ்ட் ராக் சிஸ்டம் இது திராவிடன் பாறைகள் ரொம்ப ரொம்ப பழமையாக பார்க்கின்ற போது என்ன இது உங்களுக்கு இது பழமையான நாகரிகமாக இது இருக்கும். உங்களுக்கு தமிழன் தோன்றியிடம் குமரி கண்டம் இருக்கும். திராவிடன் பாறைகள்னு படிப்போம், திராவிடன் ராக் சிஸ்டம். அது ரொம்ப பழம்பெரும் பாறைகள், புரியுதா இல்லையா? அப்ப அந்த பாறைகள் என்பது எங்க உங்களுக்கு தார்வார்ல கடப்பால தமிழகத்திலாம் பரவி இருக்கும். அப்ப அந்த தார்வார் கடப்பா சிஸ்டமே ஓல்டஸ்ட் ராக்ஸ் எங்க இருக்குது பார்த்தா அது சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருக்குது. அப்ப தென்னிந்தியா தான் மனிதன் தோன்றிய முதல் இடமாக இருக்கலாம் சொல்லி நான் இதை வச்சு நான் சொல்றேன். ஜாகிரபி பற்றி சொல்றோம், வரலாறை வச்சியும் சொல்றோம், அதுக்கப்புறம் மொழியை வச்சு சொல்றோம். ஏன்னா பிரம்மி என்பது அசோகர் பயன்படுத்திய மொழி தெரியுமா இல்லையா? பிரம்மி அந்த பிரம்மியுடைய இது கூட தமிழ் ஒத்து போகுது இல்லையா? அந்த மொழி கூட தமிழ் ஒத்து போகுது. அப்ப தமிழ் தொன்மையான மொழியா இருக்குது, தென்மையான மொழியா இருக்குது. அப்ப தமிழ் வாழ்ந்த பகுதிகளுடைய பாறைகள் ஜியாலஜிக்கல் ஏஜ் பிரகாரம் பார்க்குறோம், புவியியல் வயது பிரகாரம் பார்த்தாலும் ஒத்து வருது. அப்புறம் நாகரிகங்கள் இப்ப கீழடி நாகரிகம் பார்த்தாலும் ஒத்து வருது. கீழடி சிவகங்கை மாவட்டம் அது கேட்டாலும் கேட்பாங்கப்பா. அந்த நாகரிகத்தை பார்த்தாலும் இவைகள்லாம் ஒன்றி போகின்றன. தமிழோட பாலிசி சான்ஸ்கிரிட் தானே சார் சொல்றீங்க? அப்படி முடியாது, சமஸ்கிருதம் வராது. ஏன்னா பிரம்மி எழுத்தோட தமிழ் தான் ஒத்து போகுது, சமஸ்கிருதம் முடியாது. சமஸ்கிருதம் தேவ பாஷை சொல்றாங்க, ஓல்டஸ்டுக்கு அவன் நிரூபிக்கல. சமஸ்கிருத மொழிக்கு பல்வேறு இலக்கியம் கொடுத்தது காளிதாசர் தான், தெரியுமா இல்லையா? காளிதாசருடைய இலக்கியங்கள் தான் இப்ப நமக்கு எப்படி கம்பராமாயணம் திருக்குறள் சொல்றோம், அந்த மாதிரி காளிதாசருடைய இலக்கியங்கள் தான் வடமொழியை இன்றளவும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றன. கரெக்டா எழுதுங்கப்பா. தமிழுக்கு வித்திட்டவர்கள் தொன்மை பழமை தென்மை தொன்மையை காடுகள் தான். தமிழ் மொழி சிறப்பாக வித்திட்டவர் பரிதிமாறு கலைஞர். தமிழை தழைக்கு செய்த செம்மலைனா தனித்தமிழ் நடையை கொண்டு வந்தவர் மறைமலை அடிகள். அதே மாதிரி தமிழை ஆரண வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவர். எல்லா பாயிண்ட்டும் முக்கியம்பா.
ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம்ப்பா, கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. நான் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக, எப்போ வேணால் படிச்சுக்கலாம். நோட்ஸ் ரெடி பண்ணணும், புரியுதுல்ல? ஃபவுண்டேஷன் மாதிரி தான் நோட்ஸு. நோட்ஸ் இருந்தால் எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இன்னொரு ஸ்லைடு பார்க்கணும்ப்பா, HDI. அதுலேயே வந்து மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி பார்க்கணும். எழுதி வச்சாப்பா? போலாம் சார். போலாமாப்பா? பல பரிமாண வறுமை குறியீட்டில் என்ன ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், புரியுதா இல்லையா? வாட்ஸ் ஏ ரிப்போர்ட்டு என்ன அறிக்கை வந்து எதை வந்து நிற்குது, தாங்கி நிற்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்களா? ரீசென்ட்லி த குளோபல் Multi-Dimension Poverty Index MPI 2023 has been released by the United Nations Development Program UND. இப்போ தான் எல்லாத்தையும் வெளியிடுறதா முக்கியமான பாயிண்ட். 2023 வெளியிட்டிருக்காங்க. அண்ட் த ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், இதில் இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி சேர்ந்துக்கும், அதுவும் இல்லாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் சேர்ந்துக்குவாங்க. த MPI measures interlinked deprivation in health, education and standard living that directly affected person life and well-being. லைஃப்னா வெல்பீயிங்னா நல்லா இருக்கிறது, வெல்பீயிங்கையும் லைஃபையும் பாதிக்குது, டிப்ரிவேஷன் ஆகுறாங்க. குளோபல் அவுட்லுக், globally 1.1 billion people, 18% of total population out of 61 billion people are actually multi-dimensionally poor and live in acute multi-dimensional poverty across 110 countries. 110 நாடுகளில் 18% மக்கள் சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் இல்லாமல் இருக்காங்க. அது குறிப்பாக சஹாரா கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? சொல்லுவாங்க, அடுத்து கொடுத்துருவாங்க பாரு. சப் சஹாரா ஆப்பிரிக்கன் ஆஸ் 533 மில்லியன் புவர் அண்ட் சவுத் ஏஷியா 318 மில்லியன். 2 தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா சார்ந்த பங்களாதேஷ்,
பர்மா, நேபாள் சார்ந்த பகுதிகள், சவுத் ஏஷியா, அது இல்லாமல் சகாரா, சப் சகாரா ஆப்பிரிக்காவில் தான் அதிகம் 534 மில்லியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வந்து 389 மில்லியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து வறுமை அதிகமாக எங்கள் ஆசியா, எங்கள் தென்னாசியாவிலையும் உங்களுக்கு சகாராலையும் ரொம்ப வறுமை அதிகமாக இருக்குது. தென்னாசியா, சகாரா, புரியுதா இல்லையா? ஆப்பிரிக்காவில் சகாரா ரெண்டுமே வறுமை அதிகம். ரெண்டுமே வறுமை அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 18% மக்கள் வந்து தனக்கான வாழ்வாதாரங்களை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் சொன்னா 1% பீப்புள்கிட்டே வந்து 45% அசட் இருக்கு. தெரியுமா? ஒரே ஒரு சதவீத மக்கள் 45% வந்து அசட் வச்சிருக்காங்க. தெரியுங்களா? 45% இதை வச்சிருக்காங்க, சொத்துக்களை வைத்திருக்கின்றார் என்றால் உலகத்துடைய பரவல் தன்மைக்கு தான் முக்கிய காரணமா இருக்கு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் சித்தாந்தம் இருக்கும். அப்பதான் வறுமையை ஒழிக்க முடியும். வறுமையை ஒழிக்க முடியாது. சப் சகாரா எந்த ரீசோர்ஸும் கிடையாது. அதே மாதிரி வந்து தென்னாசியா ரீசோர்ஸ் இருக்குதுன்னா மக்கள் தொகை அதிகம். அந்த மக்கள் தொகை ஈடுகட்ட அளவுக்கு இங்க வளங்கள் கிடையாது. வளங்கள் இருந்தும் அது ஈடுகட்டுறதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியாதா? காம்பன்சேட் பண்ற அளவுக்கு நமக்கு வளங்கள் இல்லை. இந்தியாவில் வந்து ரொம்ப மோசமான பாதிப்பு, இதை விட மோசம். பாதி பேர் ஒருமையில் இருக்கான். ஒரிசா, பீகார் உணவு கிடைக்காது. இன்னைக்கு இரவு வந்து இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 28 கோடி பேர் உணவு இல்லாமல் தூங்குறோம். உணவு இல்லாம 28 கோடி பேர் தூங்குறோம். சரிங்களா? 32 கோடி பேருக்கு உடுக்க உடையும் பாதுகாப்பு இல்லை, உறங்குவதற்கு உறைவிடமும் பாதுகாப்பு இல்லை. நாமெல்லாம் எப்படி இருக்கோம் பாத்தியா பரியுது? நன்றி சொல்ல வேண்டும் இறைவன். தெரியுங்களா? நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். சார் அது எம்பி ஐயா எம்பி ஒன்னா சார்? எம்பிஐ மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு. இண்டெக்ஸ், ஐனா இண்டெக்ஸ், எம்னா மல்டி, பினா பாவர்ட்டி. கரெக்டா எழுதுங்கப்பா. இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயங்கள் தான். பேராசனுடைய விடுமுறை தான் மற்றவனுக்கு கிடைக்காது. அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுக்க வேண்டியது கல்வியும் ஒழுக்கமும் தான். 3வதா ஒரு ஏழையை பார்த்து உன்னால் முடிந்த சிறிதனும் தர்மம் பண்ணு. அதான் முக்கியமானது. 3 கான்செப்டல் திங்ஸ் இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க. நான் நாளைக்கு அந்த பேஸ்கெட் கரன்சி பற்றி சொல்கிறேன். நீ எடுத்து வச்சுக்கிற ஸ்லைடாக டைம் இல்லை. நாளைக்கு வந்து ஆரம்பத்தில் இந்த பேஸ்கெட் கரன்சி பற்றி சொல்கிறேன். ஓகேவா? ஐஎம்எஃப்னா என்ன, பேஸ்கெட் கரன்சி நான் சொல்கிறேன். ஓகேவா ரகுமான்? ஸ்பெஷல் டிராயிங் பவர்னா என்ன? ஓகே சார். நாளைக்கு இந்தியாவுடைய மாநிலங்களுடைய பாதிப்பை பற்றி பார்ப்பீங்க. எப்படி வந்து இந்த மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி வந்து இந்தியாவை
அஃபெக்ட் பண்ணிட்டு பார்ப்பீங்க. இந்தியாவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மாநிலங்கள் மிகுந்த பின்னடைவை சந்தித்திருக்கின்ற. தமிழ்நாடு பரவாயில்ல, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகம், குஜராத், பஞ்சாப், கேரளாலாம் பரவாயில்ல, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா? போய் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. குடிப்பதற்கு சோப்பு கூட இருக்காது. பீகார், ஒரிசாலாம் போனீங்கன்னா தெரியுங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்கப்பா. நீ தேவநேய பாவனர், ரொம்ப முக்கியமானவர், புரியுதா இல்லையா? தமிழை வந்து ஆலமரம் போல தலைக்கை செய்தவர் அவர். திராவிட மொழிகளிலே தமிழ் தான் வந்து காடுகளுக்கு அப்புறம் தொன்மையான மொழி என்பதை நிரூபிக்க செய்தவர். அதே மாதிரி தமிழர் நாகரிகம் தான் உலகளவில் பழமையான என்பதை நிரூபிக்க செய்தவர் அவர் தான். ஓகேவா? 2 பாயிண்ட் முக்கியம். அவர் பேரில் மிகப்பெரிய லைப்ரரி மவுண்ட் ரோட்டே இருக்குது. நாங்கள் படிக்கும்போது ஃபுல் ஏசி. அந்த இடம் கிடைக்கிறது ரொம்ப அடிச்சுக்கும் உள்ளே உட்காந்து படிப்பதற்கு. இடம் கிடைத்தால் பெரிய விஷயமா இருக்கும். கடுமையான வறுமை இருக்காங்கப்பா இதில். லா பாயிண்ட் ஆஃப் முக்கியம்பா, கரெக்டாக எழுதிக்கோங்க. அதே வந்து ஆக்ஸ்போர்டு பாவர்ட்டியும் சேரும்பா. ஆக்ஸ்போர்டு வறுமை சேரும், மனித மேம்பாட்டு முன்முயற்சியும் சேரும், இல்லையா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவும் சேரும். 3 நிறுவனங்கள் ஆய்வு பண்ணுது. யூஎன்டிபி, ஆக்ஸ்போர்டு பாவர்ட்டி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய OPH எல்லாமே சேர்ந்து தான் வந்து இது ஆய்வு பண்ணுது. சார் நெக்ஸ்ட் என்ன சார்? அவ்வளவுதான்ப்பா. சார் இந்த 3 இதுக்கு மட்டும் விரிவாக்க சொல்றீங்களா சார்? UNDP, MPI, OPHI. அதுலயே இருக்குல்ல, UNDP யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் OPHனா ஆக்ஸ்போர்டு பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். அது ஒரே வேர்டு தான், ரெண்டா பிரிச்சு. ஆக்ஸ்போர்டு பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், OPHI. UDNPனா யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்டா சார்? ஆமா, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், வளர்ச்சி திட்டம், ஐக்கிய நாடுகளின் மேம்பாடு அல்லது வளர்ச்சி திட்டம். இனிமே நீங்க படிக்கணும்ப்பா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வந்துடும். எந்த டெஸ்ட்? ஹியூமன் டெவலப்மெண்ட் டெஸ்ட் வந்துடும். அதுக்கு படிக்க ஆரம்பிங்க. எல்லா டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியமானது. ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க.
எழுதியாச்சா? எஸ் சார். ஓகே, உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. நிறைய நடத்துகிறோம், உட்காந்து படித்தாதான் புரியும்பா, எல்லாம் புரியாது, அதனால் பார்த்துக்கோங்க. ரைட்.